السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل جاء الحق وزهق الباطل. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: يا ثمامة خل بين قومي وبين ميرتهم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் இந்த ஜும்மாவின் நன்னேரத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்றைய இரவு சங்கைக்குரிய மிஅராஜினுடைய பாக்கியம் மிகுந்த ஒரு இரவு. மிஅராஜ் அது நமக்கு வெளிப்படையாய் சொல்கிற பொழுது, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தை கடந்து சென்றார்கள். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். அங்கிருந்து அல்லாஹை சந்திப்பதற்காக 7 வானத்தை கடந்து சென்றார்கள். சிதறத்துல் முன்தஹாவை கடந்து சென்றார்கள். அல்லாஹை சந்தித்தார்கள். இந்த உம்மத்திற்குண்டான பெரும் பாக்கியமாக தொழுகையை பெற்று வந்தார்கள் என்பது வெளிரங்கமாய் அடிப்படையாய் நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் மிஅராஜ் அமல்களின் மூலமாக எவ்வளவு தூரம் தொழுகைக்கு உண்டான முக்கியத்துவத்தை கற்றுத்தந்ததோ, அது மாதிரி மிஅராஜ் உலக வாழ்வினுடைய நிறைய படிப்பினைகளையும் மிஅராஜ் தனக்குள்ளேயே வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு அமல்கள் ரீதியாக இஸ்லாம் வெறும் அமல்கள் ரீதியாய் மட்டும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு என்று, பெற்றோரை பேணுதல் என்று, நல்லதை கொடுப்பது, கெட்டதை தடுப்பது என்று வெறும் அமல்கள் ரீதியாக மட்டும் இஸ்லாம் பேசவில்லை. உலக வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான அடிப்படையையும் மிஅராஜின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஅராஜை சென்று வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கற்றுத் தருவான். நமக்கு அடிப்படை தெரிந்தது தானே. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தீனை எத்தி வைப்பதை அல்லாஹ் கடும் வேலையாக அல்லாஹ் கொடுத்தான். அந்த தீனை எத்தி வைப்பதை அவர்கள் கடும் சிரமங்களை மேற்கொண்டார்கள். மக்களிடத்தில் தீனை சொல்வதில், அவர்கள் புரிந்து கொள்வதில் அல்லது ஏற்றுக்கொள்வதில் ஏற்படுகிற நிறைய சங்கடங்களை சகித்து வந்தார்கள். கடைசியாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் கேட்டது, அவர்கள் இது போன்று ஒரு அத்தாட்சியை கேட்கிறார்கள். இந்த அத்தாட்சியை கொடுத்தாலாவது இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறோம், எங்களுக்கு அது போன்ற அத்தாட்சியை கொடு என்று கேட்ட நபிமார்கள் உண்டு. அல்லாஹும் அத்தாட்சியை கொடுத்ததாய் குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முஅஜிஸாவை கொடுத்ததாய் குர்ஆன் பேசுகிறது. உதுகுல் யதக ஃபீ ஜைபிக், நீங்கள் உங்களுடைய பையில் நீங்கள் கையை விட்டு விட்டு வெளியில் எடுங்கள், அது வெண்மையாய் மாறும். அந்த வெண்மை உங்களுக்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்தான். வஅல்கி அஸாக், உங்களுக்கு அஸா என்கிற ஒரு கோலை நான் அத்தாட்சியாக தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுத்தான். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூட்டத்தார்கள் கேட்டால், எங்களுக்கு அத்தாட்சியை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிற பொழுதும் அத்தாட்சியாய் அவர்கள் கேட்டதை கொண்டு வந்து முஅஜிஸாவை கொடுத்துவிட்டு குர்ஆன் பேசுகிறது, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும், இது அல்லாஹுடைய ஒட்டகம், அல்லாஹுடைய அத்தாட்சி, நீங்கள் அதை கெட்ட எண்ணத்தோடு சீண்டாதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி முஅஜிஸாவை கொடுத்து அந்த மக்கள் கேட்டதை கொடுத்து
அவர்கள் மூலமாக ஈமான் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் பார்த்து கடைசியாக அந்த மக்கள் முஅஜிஸாவையும் மறுக்கிற பொழுது அந்த மக்கள் அழிவுக்கு உள்ளானார்கள் என்கிற வரலாறுகளை குர்ஆன் நபிமார்கள் வந்த காலங்கள் தொட்டு இந்த தீனுடைய வேலையினால் ஏற்படுகிற மாற்றங்கள், இந்த தீனுடைய வேலைக்கு பிறகு ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பேசுகிற இடத்துல ரசூலுல்லாஹுக்கும் இந்த தீனுடைய வேலையை கொண்டு செல்வதில் உண்டான கஷ்டங்களை பேசுகிறது குர்ஆன். ரசூலுல்லாஹ் ஆரம்ப கட்டத்தில் மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளோ ஒரு துணையாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. எதிரிகள் எந்த விதத்தில் நெருங்கிடாமல் ஹதீஜா ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. நமக்கு வரலாறு தெரியும் தானே, சிறிய தந்தை அபூ தாலிப் பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. 2 பேருடைய மரணங்களும் ரசூலுல்லாஹை புரட்டி போட்டதுக்கு பின்னாடி நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்துச்சுமே, சப்போர்ட் இல்லாமல் எப்படி தீனை சொல்வது என்று யோசிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஅராஜ் என்கிற ஒரு அற்புதமான பயணத்தை, இஸ்ரா என்கிற ஒரு பயணத்தையும் மிஅராஜ் என்கிற பயணத்தையும் கொடுத்து நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய தீனை சொல்லி வைக்கிற முறையின் வேகத்தை அல்லாஹ் மாற்றி கொடுத்தார். மிஅராஜுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு சிறிய தந்தை அபூ தாலிபோடு இருந்து நடந்த இஸ்லாமிய நடவடிக்கைக்கும் மிஅராஜிற்கு பிறகு நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய முறைகளில் தீனை கொண்டு போய் சேர்த்ததில் அவர் நடந்து கொண்ட முறைகளுக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய அளப்பெரிய பாக்கியம் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத உயர்ந்த ஒரு அடையாளம். நம்ம சொல்லுவோம் இல்லை, சாதாரணமாக யாராவத்தில் பார்க்குறோம், விஐபி மாதிரி யாராவத்தில் பார்க்குறோம், எம்எல்ஏ மாதிரி யாராவத்தில் பார்க்குறோம், பக்கத்துன்னு ஃபோட்டோ எடுத்து அதையே ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுட்டு அலைவோம் இல்லையா? அதே ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுட்டு அலைவோம். நான் பார்த்துல யார் தெரியுமா அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், நான் அவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட நின்று பார் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசுகிற இடத்துல உலகத்தில் எல்லா நபிமார்களும் பூமியில் முஅஜிஸாவை காட்டுகிற பொழுது அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்து சொர்க்க நரகத்தையே பார்த்து வந்த ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான பெரும் பேர் அற்புதங்களை முஅஜிஸாவின் மூலமாக நிகழ்த்தி காட்டிய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியத்துக்கு பின்னாடியும் ரசூலுல்லாஹுடைய வாழ்வில் ரொம்ப அதிசயமாக பேசுவாங்க. இவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள் நிகழ்ந்து விட்ட பொழுதும் கூட அந்த மக்களிடம் நான் இவ்வளோ பெரிய முஅஜிஸாவை நிகழ்த்திட்டு வந்திருக்கிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் எந்த மக்களுக்கும் நெருக்கடி கொடுக்கல. மிஅராஜுடைய அடிப்படையாக சொல்லுவாங்க, கீழிருந்து மேல் உயர்கிறது என்கிற பொழுது அல்லாஹ் இதுக்கு அடிப்படையாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் பார்ப்பதற்கு சிறிதாய் தெரியும், ஆனால் வேகம் எடுக்க ஆரம்பித்து விட்டால் அது பெருகிக்கொண்டே போகும், பூமியில் இடம் பத்தாது, அது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மேலோங்கி கொண்டே போகும் என்பது மாதிரி ஒரு அறிவார்த்தமான உணர்த்துதலுக்காகத்தான் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் முஅஜிஸாவை பூமியிலேயே கொடுத்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வானத்துக்கு வர வச்சான்னா இந்த மார்க்கத்தினுடைய உயிரும் அது மாதிரி உயர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா? மக்காவில் இருக்கிற ஒரு சொற்ப நபர்களோடு இருந்த ரசூலுல்லாஹ் மதீனாவில் சென்று ஹஜ்ஜத்துல் வதாவில் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோடு விட்டு சென்ற இஸ்லாம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வானலாவில் அளவுக்கு உயர்ந்து 200 கோடியை கடந்து உயர்ந்து பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் அன்னைக்கே மிஅராஜில் உணர்த்தி காட்டின பாடம். மிஅராஜ் இந்த இஸ்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் பூமியிலிருந்து மேல் நோக்கி வருகிறார்களோ அது மாதிரி இந்த இஸ்லாமும் கீழிருந்து கம்மியான எண்ணிக்கையிலிருந்து மேல் நோக்கி பரவிக்கொண்டே இருக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்குண்டான அடையாளத்தின் சூசகமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மிஅராஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மத்திற்கு உரத்தி காட்டுகிற செய்தி. மிஅராஜ் நமக்கு உலகளாவிய அளவில் நிறைய செய்திகளை சொல்லும். நாம் நிறைய யோசிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் முஅஜிஸாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கருவியாக கொடுத்தான். இதை கொண்டு நீங்கள் மக்களை தாவத்துக்கு அலைங்க, ஈமான் கொள்ள வையுங்கள் என்று ஒரு கருவியாக அல்லாஹ் கொடுத்தான். அது முடியலைங்கிற பொழுது நபிமார்கள் பேசிய வார்த்தையெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. மூசா இஸ்லாம் போராடி பார்த்து தீனை எத்தி வைத்து கடைசியாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற பொழுது இப்படி வார்த்தையை கேட்டாங்க, ரப்பனா துமிஸ் அலா உஜூஹிஹிம், அவங்களுடைய முகத்தை மாத்திரியா அல்லாஹ், வஷ்துத் அலா குலூபிஹிம், வார்த்தை அவ்வளோ கடினமாக கேட்டாங்க. உள்ளத்தை கல்லா மாத்திரு, நீ நினைச்சா தானே ஹிதாயத்து கிடைக்கும், அவன் உள்ளத்துக்கு ஹிதாயத்தே போகக்கூடாது, கல்லா மாத்திரு கேட்டாங்க. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், கடினமான வேதனையை பார்க்காத வரைக்கும் அவனை யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கூடாது.
நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிற நபியாக இருந்து அவர்களுக்கு மத்தியில் அவ்வளோ உழைச்சிருக்கிற என்னுடைய உழைப்புக்கு எந்த மரியாதை இல்லாமல் போன இடத்துல அவங்கள்ட்ட பணம் இருக்கிற தைரியத்தை ஆடுறாங்க. பணத்தை இல்லாமல் ஆக்கிவிடு, உள்ளத்தில் அவனிலே களிமா சொல்லணும், களிமா வராமல் ஆக்கிரு, உள்ளத்தை கல்ல ஆக்கிரு. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம். கடினமான வேதனையை பார்க்காத வரைக்கும் அவனுக்கு யாருக்கும் இஸ்லாத்தை பற்றி எண்ணமே வரக்கூடாது. என் முன்னாடி வேதனை கொடுன்னு கேட்டாங்க. ஒரு மூசா ஒரு நபியாக இருந்து கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தையை குர்ஆன் பேசுகிறது. லா ததர்னி அலல் அர்த் மினல் காஃபிரீன தையாரா. எந்த காஃபிரையும் பூமியில் ஒத்தம் கூட இருக்கக்கூடாது, அத்தனை பேரையும் அழிச்சிருன்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு காஃபிரை கூட விட்டு வைக்காத, அத்தனை பேரையும் அழிச்சிருன்னு கேட்டாங்க. ஏன்னா தீனை எடுத்து வைப்பதற்காக நீங்கள் நீ தந்த முஅஜிஸாவை கூட அவர்கள் பார்த்து விட்டு ஏற்றுக்கலைன்னா அவங்க இந்த பூமியில இருந்து எதுக்கு? எங்களுக்கு முஅஜிஸாவை நீ அப்படி ஒரு வாய்ப்பாகத்தானே தந்திருக்கிற, அந்த வாய்ப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களோட ஈமான் இல்லைன்னா அவங்க இருந்து எதுக்கு அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? அப்போ ஒரு வாய்ப்பாய் இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முஅஜிஸாவை ஒரு வாய்ப்பாக பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தது. ஹிஜ்ரி 6 ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு அமைகிறது. யமாமா தேசத்தினுடைய அரசர் சுமாமத் பின் உஸால் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவை கொண்டு வரப்படுகிறார். கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவை கொண்டு வரப்படுகிறார். நமக்கு வரலாறு தெரியும். மதீனாவுடைய தூண்களில் கெட்டி வைக்கப்படுகிறார். ஒரு 3 நாட்களாய் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க. அவரை பார்க்குறாங்க. பார்த்து ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கீங்க சுமாமா, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு போயிடுறாங்க. வேலைக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, அவருக்குண்டான தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. 3 நாட்களாக இப்படி கெட்டி வைக்கப்படுறார். 4 நாள் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து அவரை அவிழ்த்து விட்டுருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இது நமக்கு தெரிந்த வரலாறு, நடந்த வரலாறு, நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹிஜ்ரி 6 இது நடக்குது. ரசூலுல்லாஹ் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அவிழ்த்து விட்டதற்கு பின்னால் சுமாமா நேரடியாக செல்கிறார். மதீனாவின் அருகில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு வந்து நேரடியாக ரசூலுல்லாஹ்வை கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்று இஸ்லாத்தில் நுழைகிறார். இல்லையா? இது ஹிஜ்ரி 6 நடக்குது. ஹிஜ்ரி 6 நடக்குது. நேரடியாக ரசூலுல்லாஹ் கேட்குறார், யா ரசூலுல்லாஹ், நான் மதீனாவில் இருக்கிறேன், இங்கிருந்து மக்காவுக்கு போய் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேங்கிறார். இங்கேருந்து மக்காவுக்கு போய் நான் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்க கேட்குறார். மக்கா அந்த நேரம் யார்கிட்ட இருக்குது? காஃபிர்கள்ட்ட இருக்குது. உள்ளே யாரும் வருவதற்கு அனுமதி கிடையாது. கஅபாவை தவாப் செய்வதற்கு அனுமதி கிடையாது. உம்ராவுக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. முஸ்லீம்கள் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது. முழுக்க காஃபிகளுடைய கண்ட்ரோலில். ஆனால் இவர் கேட்குறார், யா ரசூலுல்லாஹ், நான் காஃபியராக இருந்து முஸ்லீமாக மாறி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதி கொடுங்க கேட்குறார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுக்கப்பட்ட சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பெயரோடு மக்காவிற்குள்ளே நுழைகிறார். நுழைகிற பொழுது மக்காவுடைய காஃபிர்களுடைய பார்வையெல்லாம் அப்படி ஆச்சரியத்தை விழிபுதுங்கி நின்னாங்க. மக்காவுடைய காஃபிர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமாக விழிபுதுங்கி நின்னாங்க. ஏன்னா உள்ளே நுழைகிற பொழுது வாயில் தல்வியாவோடு மட்டுமல்ல, உடையிலும் கூட வெண்மை நிறம் தரித்து நாம் இன்னைக்கு அணிகிற அதே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து உள்ள நுழைகிறார். இருக்கிற முழுக்க காஃபீர். உம்ராக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த ஆடையை அணியக்கூடாது, தல்பியா மொழியக்கூடாது. ஆனால் இவர் மட்டும்தான் வரலாறு எழுதுவாங்க. ஹிஜ்ரி 6 காஃபீர்கள் கையில் ஆட்சி இருக்கிற பொழுது கலிமாவை சொல்லி உம்ராவுடைய ஆடையோடு உள்ளே நுழைந்த முதல் முஸ்லீம் சுமாமத் பின் உஸால் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ். உள்ளே நுழைந்த ஒரே முஸ்லீம் சுமாமத் பின் உஸால் ரலியல்லாஹ். காஃபிரெல்லாம் அவ்வளோ ஒரு கோபமான ஒரு பார்வை. நாங்கள் முழுக்க மக்காவை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம், ஹரமை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோம், நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோபமான ஒரு பார்வை, கோபத்தினுடைய ஒரு வேகமான பார்வை. இந்த வரலாறு அப்படியே நிற்கட்டும். இன்றைக்கி நாம் ஜனவரி 3 நான் கேள்விப்பட்டோமா இல்லையா? வெனிசுலாவுடைய அதிபர் கடத்தப்படுகிறார். அங்கிருந்து கடத்தப்பட்டு அமெரிக்கா கொண்டு வரப்படுகிறார். கடத்தினதெல்லாம் பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமரை கடத்திருக்கிறாங்க. ஆனால் எந்த அசம்பு செஞ்சிட்டாங்கள, சத்தம் இல்லாமல், ரத்தமின்றி, கத்தியின்றி, சத்தமின்றி அமைதியாக போய் அமெரிக்காவிடம் டெல்டா ஃபோர்ஸ் என்கிற ஒரு அமைப்பு உண்டு. டெல்டா ஃபோர்ஸ் பெரிய படையெல்லாம் கிடையாது. ஒரு 15 பேர்லேருந்து 20 பேருக்குள்ளே போகிறாங்க. உள்ளே நுழைகிறாங்க. சாதாரண மக்கள் மாதிரி போகிறாங்க.
அதிபர் இருக்கிற இடம் வரை போகிறார்கள். அதிபரை தூக்கி கொண்டு நேரடியாக அமெரிக்காவுக்கு வந்து சேர்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வார்டு மெம்பரை சுற்றி 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண எம்எல்ஏ சுற்றி இருக்க மாட்டாங்க, 100 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு அதிபர் வரை போகிற அளவிற்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் அவ்வளவு துல்லியமாய் கணக்கிட்டு உள்ளே நுழைவார்கள். எந்த அசல் பிசலும் தெரியாமல் தூக்கிட்டு வருவாங்க. அமெரிக்கா உலகிற்கு சொல்கிற செய்தி, என்னை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் என் ஃபோர்ஸுக்கு முன்னாடி மண்டியிடணுங்கிற செய்தியை சொல்லுது. என்னை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நீங்களே நினைக்க முடியாத அளவில். ஏன்னா ஒருத்தர் அதிபரை தூக்க போகிறாங்கன்னா சண்டை வரணும், போர் வரணும், கத்தி குத்து வெட்டு துப்பா எல்லாம் வரணும். எதுவும் நடக்காது. அப்படியே உங்களாக இருப்பாங்க. சேர்க்க வேண்டிய இடத்த கரெக்டாக சேர்த்துருவாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு அமெரிக்கா இன்னைக்கும் உலகத்திற்கு சவால் விடுகிறது. நடந்திருக்கிற விஷயம். இதுலேயே வரலாற்றில் அவனுங்க சொல்கிறாங்க, அவர்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் இது மதுவுடைய விஷயங்கள் எங்களுக்கு சப்ளை பண்ணாங்க, போதைக்குண்டான விஷயங்கள் சப்ளை பண்ணுறாங்க, அமெரிக்கா கெட்டுப்போது காரணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட உலக வரலாறுகளில் நாம் மிஅராஜின் மூலமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான செய்தி ஒன்று உண்டு. நபிமார்கள் ஆக சிறந்த நபியாய் உச்சத்தில் இருக்கிற நபிகள் பெருமானாருக்கு ஹிஜ்ரி 6 இப்படி ஒரு வாய்ப்பு அமையுது. எங்க உம்ராவில் நிற்கிறார் சுமாவது முசால் ரலியல்லாஹு. அப்படி ரெண்டையும் அப்படி கொஞ்சம் நேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா வெனிசுலா எதுக்காக அவன் நாட்டு அதிபரை கடத்துறான்? வெளியே சொல்ல காரணம் போதைக்கு உண்டான பொருள் சப்ளை அதிகமாகுது. காரணம் அதுவெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 9 லட்சம் லிட்டர் பீப்பாய்கள் பேரல் எண்ணெய். உலகிலேயே எண்ணெய் வளங்கள் மிகுந்த நாடுகள் நமக்கு தெரிஞ்சு சொல்லுவோம், சவுதின்னு சொல்லுவோம், ஈரான் சொல்லுவோம். ஆனால் முதல் இடம் வெனிசுலா. எண்ணெய் வளம் மிகுந்த நாட்டில் முதல் நாடு வெனிசுலா. அமெரிக்கா பேசி பார்க்குது, எனக்கு எண்ணெய் வளத்தை கொடு, என் நாட்டினுடைய டாலர் கணக்குக்கு கொடுன்னு கேட்குது. இதான் விஷயம். என் நாட்டினுடைய டாலர் கணக்கு. டாலரை வைத்து தான் இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசா இல்லையாங்கிற நிற்குது. டாலர் சரிந்தால் அமெரிக்கா சரிந்து விடும் இல்லையா? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு டாலருக்கு எவ்வளோங்க? அந்த நாட்டுடைய ₹1 டாலரை வாங்கணும்னா 90 ரூபாய் 59 காசு. சக்குன்னு ஏறுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்குற 56 காசு, அடுத்த ஒரு அரை மணி நேரத்தை பார்த்தா 59 காசு. எவ்வளோ? $1 நம்ம நாட்டு காசுக்கு 90 ரூபாய் 59 காசு. அமெரிக்கா கேட்குறா, நீ எனக்கு எண்ணெய் வளத்தை கொடு, உலக நாடுகள் நான் சப்ளை பண்ணுறேன், என் டாலர் அதிகமாக நான் வல்லரசாக இருக்க முடியும். இதுதான் அவனுடைய கணக்கு. வெனிசுலா அவன் சொல்கிறான், நான் சீனாவுக்கு நான் கொடுக்குறேன், சீனா எனக்கு யுவான் டாலர் தருகிறது, யுவான் நாணயம் தருகிறது. யுவான் எவ்வளோ? இன்றைக்கு உள்ள கணக்குக்கு 13 ரூபா ஒரு பைசா. இன்றைக்கி இப்போ உள்ள கணக்கு 13 ரூபா 1 பைசா நம்ம இந்திய நாட்டு கணக்குக்கு. டாலர் எவ்வளோங்க? 90 ரூபா 56 காசு. இதுதான் பிரச்சனை. உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் உண்டது வெனிசுலா. அவன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 900 லிட்டர்கள் 9 லட்சம் லிட்டர்கள் பீப்பாய்களை அவன் சீனாவுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன, அடிமட்ட ரேட் 13 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால அவன் உலக நாடுகள் பெரிதாக தெரியல. உலக நாடுகள்லாம் அவன் பெருசாக தெரியல. இதே இவனுக்கு கொடுத்திருந்தா, இல்லது இவன் இன்னைக்கு அல்லாஹ் தந்த பெரிய அடிப்படை என்னன்னா, இஸ்லாமியர்கள் வல்லரசாய் காட்டுவதற்குண்டான அத்துணை எண்ணெய் வளங்களையும் நாமே அடுத்தவன்கிட்ட வித்துட்டு நாம அடிமையாக உட்கார்ந்துருக்குறோங்கிறது தான். நாம அடுத்தவன்ட்டு விட்டு நாம அடிமையாக உட்கார்ந்துருக்குறோங்கிறது தான். யார்? இதே அதிபர் தான் சொல்கிறார், நான் அந்த நாட்டுடைய சண்டை நிப்பாட்டினேன், இந்த நாட்டுடைய சண்டை நிப்பாட்டினேன், நான் பல நாடுகள் வந்து சண்டை நிப்பாட்டி இருக்கிறேன், எனக்கு அமைதிக்குள்ள நோபல் பரிசை தாருங்கள் என்று கேட்கிறார் இல்லையா? அவ்வளோ பேசினவர் தான் ஜனவரி 3 அவனை கடத்தி கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஏன்? எனக்கு கடத்தி கொண்டு வச்சுட்டு அடுத்த 2ஆம் நாள் விடுகிற அறிவிப்பு என்ன? வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளத்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும். உனக்கு போதையை ஒழிக்கணும்னா அதை ஒழிக்கிறது வேலையை பார்க்கணும். கடத்திட்டு வந்த 2ஆம் நாளுடைய அறிவிப்பு என்ன? நாங்கள் வெனிசுலாவில் எதையும் கை வைக்க மாட்டோம், ஆனால் எண்ணெய் வளம் எங்களுக்கு வேணும். ஆனால் என்ன அர்த்தம்? அவன் எதிர்பார்க்கிற மாற்றம், நான் மட்டும்தான் உலகில் வல்லரசினுடைய தலைவனாக இருப்பேன், எனக்கு கீழே எல்லாம் இருக்கணும், எனக்கு கீழே எல்லாம் இருக்கணும் என்கிற அந்த ஆணவத்தினுடைய பிடி அவ்வளோ வேகமாக நிற்கிறான். இந்த வரலாறை கேட்டுக்கொண்டு அப்படியே வாங்க சுமாவத்து முசால் ரலியல்லாஹு. இன்னைக்கு வெனிசுலா அமெரிக்காவினுடைய உச்சகட்டமாய் 3ஆம் கட்ட உலகப் போர் வந்துவிடுமோ என்று உலக நாடுகள்லாம் பயப்படுகிறது. ஏன்னா வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மிக முக்கியமாக ரஷ்யாவும் சைனாவும் இருக்குது. அவர்கள் கையில் அவ்வளோ ஆயுதங்கள் இருக்கிறது. அத்தனை பேரையும் கடந்து டெல்டா ஃபோர்ஸை விட்டுட்டு டெல்டா ஃபோர்ஸை அனுப்பி
அப்படியே பக்குவமாக தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, எந்த சண்டையும் இல்லாமல். என்னாகுமோ என்று பதப்படுகிற இடத்துல ஹிஜ்ரி 6 சுமாமத்தின் உசால் ரதியெல்லாம் மக்காவில் நிற்கிறாங்க. காஃபிர்கள் அத்துணை பேரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. நிற்கிறது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தங்கள். ஆனால் மக்காவுக்குள்ள யாரும் நுழையக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை. சுமாமத்தின் உசால் ரதியெல்லாம் பார்க்குற பார்வையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் உம்ராவுக்குள்ள இறங்குறது அவங்களுக்கு பிடிக்கல, நம்மை கொலை செய்கிற ஒரு பார்வையின் வேகம் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட சுமாமத்தின் உசால் ரதியெல்லாம் அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி அப்படி எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னார். சுமாது உசால் பேசின வார்த்தை, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். வரப்பல் காபா, இந்த காபாவின் மீது, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் சொல்லுவேன், இல்லம் துஅமினு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மட்டும் ரசூலுல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையானால் லஉகத்தி அன்ன அர்ஸாகக்கும் வ மீரத்தக்கும். அவர் சொன்ன 2 வார்த்தை. உங்களுக்கு இன்னைக்கு மக்காவினுடைய அடிப்படை தேவை, இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளுக்கு தேவை எண்ணெய் வளம். அன்னைக்கு வல்லரசுகளுக்கு தேவை என்னன்னா, யார் தானிய உற்பத்தி அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய வல்லரசு. யமாமா, அந்த நாட்டு மனசு மாமா, அவர் சொன்னார், யமாமா அன்றைக்கு தானிய உற்பத்தியில் மிக பெரிய வல்லரசாக இருந்த ஒரு நாடு. இமாமாவில் தான் கோதுமை வளங்கள் அத்துணையும். இன்னைக்கு எண்ணெய் வளங்களை வைத்து நாட்டினுடைய வல்லரசை முடிவு செய்கிற மாதிரி அன்னைக்கு யமாமா அது மிகப்பெரிய கோதுமை தானிய கிடங்கு. கோதுமையுடைய ஒட்டுமொத்த பங்கும் அங்கே தான். உலக நாடுகளுக்கு தேவையான சப்ளை ஆகணும்னா, குறிப்பாக மக்காவுக்கு வரணும்னா யமாமியாக இருந்து தான் கோதுமை தானியம் வரணும். அரபிகளுடைய மிக முக்கியமான உணவு கோதுமை. அவர் சொன்னார், லஉகத்தி அன்ன அர்ஸாகக்கும், உங்களுடைய ரிஸ்க்கை நான் அப்படியே துண்டிச்சிருவேன். ரசூலுல்லாஹ் ஈமான், இந்த நிமிஷமே நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, இல்லையா நான் உங்களுடைய உணவு தட்டுப்பாடு, பொருளாதார தடை நான் விதிப்பேன். அடுத்தவாறு சொன்னார், ஓ மீ இரத்தக்கும், உங்களுடைய பயண பாதை, நீங்கள் இங்கிருந்து ஷாம் தேசத்துக்கு போகணும்னா என் பாதையை, என் ஊரை, என் சொந்தத்தை கடந்து தான் போயாகணும், ஒத்த பைய ஊரை கடந்து போக முடியாதுன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை! பொருளாதார தடை மட்டும். இன்றைக்கி அப்படி தானே, கடல்களில் கப்பல் அங்கங்கே நிப்பாட்டப்படுறதுனா நாட்டினுடைய அனுமதி கிடைக்காம நிப்பாட்டப்படுதா இல்லையா? பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அங்கங்கே கப்பல் நிப்பாட்டப்படுது. ஏன்னா அந்த நாட்டுடைய அனுமதி கிடைக்கல, அந்த நாட்டுடைய அனுமதி கிடைக்கல மாதிரி. அவர் சொன்ன 2 விஷயத்தை, லஉகத்தி அன்ன அர்ஸாக்கும், உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான், ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளுங்க, உங்களுக்கு பொருளாதார தடை நான் விதிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளுங்க, உங்களுக்கு நான் பயணத்தை இலகுவாக்கி தருவேன், என் ஊரை கடந்து போகும்போது பயம் இல்லாமல் போகலாம் அப்படின்னார். அத்தனை பேர் அப்படி ஸ்டன்னாய் நின்னாங்க. மக்காவுடைய காஃபிர்கள், மக்காவுடைய சுற்றி இருக்கக்கூடிய யகூதிகள் அத்துணை பேரும் பயந்து நின்னாங்க. இன்னைக்கு வல்லரசுகள் எப்படி இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுக்குற, அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குது, நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி அந்தளவுக்கு ஏற்றுவேன், 100% ஏற்றுவேன், 200% ஏற்றுவேன் கொடுத்துட்டே போகிறாங்கன்னா எந்த வகையிலாவது அவர்கள் நமக்கு கட்டுப்பற்ற மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாடும் நினைக்கிற மாதிரி ஹிஜ்ரி 6 ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. முஅஜிஸாவை, மிஅராஜை சொன்ன பொழுது ஏற்றுக்கொள்ளாமல், மிஅராஜிற்கு பின்னால் ஹிஜ்ரத்திற்காக அத்துணை சஹாபாக்களும் கஷ்டத்தோடு கஷ்டமாய் பொண்டாட்டியை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, சொத்துமத்தை விட்டுட்டு, ராவோடு ராவாக உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிய சஹாபாக்களுடைய வழிகள் தீர்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு சொல்தான், அத்துணை பேரும் முஸ்லீமாக மாறியாகணும், அப்படி ஒரு நிர்பந்தம். இவர் யாருமே தொடரல. வந்தார், உம்ரா முடித்தார், நேர யமாமாவுக்கு போயிட்டார். யமாமாவுக்கு போனார், போய் பொருளாதார தடை விதித்தார். இங்கே மக்காவிற்கு உணவு தானியங்கள் குறைந்து போனது, மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க, வறுமை தாண்டவம் ஆடியது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மக்காவுடைய காஃபிகள் வந்து நின்று சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், யமாமா வந்தார், வந்து விட்டு எங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான் வச்சார், நான் கலிமா சொல்லிவிட்டேன், இந்த இஸ்லாத்தினுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் உங்களுக்கு பொருளாதார தடை விதிக்குன்னு சொல்லிட்டு போனார். பொருளாதார தடை விதித்து விட்டார். நம் நாட்டில் ஏற்கனவே தானியங்கள் குறைவு, அங்கிருந்தும் பொருளாதாரம் வர முடியவில்லை, நாங்களும் பிரயாணம் செஞ்சு போக முடியலை, ஏன்னா போகிற வழி முழுக்க யமாமாவை கடந்து போக முடியுமாங்கிற பயம் எங்களுக்கு வந்துடுச்சு, அதனால் வியாபார ரீதியாகவும் போக முடியல, நாங்கள் உணவுக்கும் வழி இல்லாமல் அலைகிறோம், எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் யாரை சொல்லலாம், நாங்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் தானே, உங்களுடைய உறவுகள் தானே, எவ்வளோ தூரம் துரத்தி அடிக்கிற பொழுதெல்லாம் தெரியல,
ஹிஜ்ரத்திற்காக ராவோடு ராவா ஓடுகிற பொழுதுதான் தெரியல. ஆனால் நாங்கள் உங்களுடைய உறவுகள் தானே, அல்லாஹ் உறவை பேண சொல்கிறானே, அல்லாஹ் உறவுகளோடு அன்பாக நடக்க சொல்கிறானே, நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாதா என்று ரசூலுல்லாஹிடம் வந்து நிற்கிற பொழுது கண்டே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளுக்காக போட்டி போடுகிற நாடுகளுக்கு மத்தியிலும் அன்றைக்கு ஹிஜ்ரி 6ல் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிற சூழலிலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நினைத்திருந்தால் ரசூலுல்லாஹ் என்னை துரத்தியவர்கள் தானே, என் சஹாபாக்களை துரத்தியவர்கள் தானே, எங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் தானே, நினைத்திருந்தால் ரசூலுல்லாஹ் இதான் சரின்னு சொல்லியிருக்க முடியும் இல்லையா? மிஅராஜ் என்கிற அற்புதமான பயணத்தை மேற்கொண்ட ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் நான் அல்லாஹுடைய நேரடி தொடர்பில் சென்று விட்டு வந்திருக்கிறேன், நான் அவ்வளவு தூரம் அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கிறேன் என்கிற பெருமையோடு ஆணவத்தோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது கிடையாது. உலகத்திற்கும் ரசூலுல்லாஹ் உலக அரசியல் வரைக்கும் சொல்கிற செய்தி அதுதான். நீங்கள் ஆணவத்தோடு நடந்தால் வெற்றி மாதிரி தெரியலாம், ஆனால் அடி விழுகிற பொழுது நீங்கள் மீள முடியாது. அது அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவுடைய நம்முடைய சிறுபான்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய இத்தனை சூழ்ச்சிகளாக அத்துணைக்கும் பதில் அதுதான். நீங்கள் சொன்னாங்க இல்லையா, இது எங்களுடைய நாடு, இங்கே இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை என்று ஏதோ ஒரு உபுரத்தில் ஒலித்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது அல்லவா? அத்துணைக்கும் பதில் அதுதான். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகிற பொழுது, கொஞ்சம் மேல்பட்டு வருகிற பொழுது, நான் மிஅராஜ் வரை சென்று உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற இடத்தில் கூட எனக்காகவே என்று ஒருபுறம் நான் வாழ்ந்தது கிடையாது. என் ஆணவத்தோடு நான் ஒருபோதும் யோசித்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன, உங்களுடைய பொருளாதார தடை நீங்கள் அதுதானே, உங்களுடைய பொருளாதார தடையினால், உங்களுடைய வியாபாரத்திற்கு போகிற பயத்தினால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவது எனக்கும் தேவையில்லை, அல்லாஹுக்கும் தேவையில்லை. உங்களுடைய பயத்தினால் இஸ்லாத்துக்கு வர்றது எனக்கும் தேவையில்லை, அல்லாஹுக்கும் தேவையில்லை. அவர் முன்னால் கடிதம் எழுதினாங்க ரசூலுல்லாஹ், யா சுமாமா, என்ன வேலை, ஹல்லி பைனி வபைன கௌமி, என்னை என் கூட்டத்தாரையும் விட்டுருங்க. ஏன் உங்களுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி, ஏன் நீங்கள் எதிர்பாராத ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்கள தீனில் கொண்டு வர நினைக்கிறீங்க? அவங்க ஏன் குடும்பம் தான், என் சொந்தங்கள் தான், ஆனால் தீனுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி நெருக்கடியை கொடுத்து தான் அழைத்து வர வேண்டும் அவசியம் இல்லை. ஹல்லி பைனி வபைன கௌமி, என்னை என் கூட்டத்தை நீங்கள் விட்டுருங்க. அடுத்த சொன்னாங்க, அவங்களுடைய வியாபாரத்துடைய பகுதியை திறந்து விட்டுருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு உயர்வில் நிற்கிற இடத்தில் கூட உலகத்தினுடைய வல்லரசுகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மிஅராஜின் வழியாக சொல்லித் தருகிற அற்புதமான பாடம். எப்போ, ஹிஜ்ரி 6 இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால், அது சரி என்று சொல்லி இருந்தால், அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், உணவு இல்லாமல் நாங்கள் செத்த பிராணிகளுடைய தோள்களை நாங்கள் சூப் வைத்து சாப்பிடுகிறோம், அதனுடைய முடிகளை அறுத்து சாப்பிடுகிறோம், நாங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹ் அவர் சொன்னது சரிதான், இஸ்லாத்துக்கு அவனுக்கு எல்லாம் வந்துடும் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் பெரிய பரபரப்பை இஸ்லாத்திற்கு வந்து பெரிய நிலப்பரப்பின் அளவில் இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை விரும்பலை. நான் மிஅராஜ் என்கிற உயர்வுக்கு செல்கிற பொழுதும் கூட ரசூலுல்லாஹுடைய வார்த்தை அதுதான், நான் எல்லா வல்லரசுகளுக்கு மேல் வல்லரசாய் மாறுவது யாரையும் அடித்து பிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது, யாரையும் மிரட்டி அடிமணியை வைத்து கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. அது அவர்களுக்குள்ளாக ஏற்பட வேண்டிய மாற்றமே தவிர்த்து, அவர்களாக விரும்ப வேண்டிய மாற்றமே தவிர்த்து, யாரையும் அப்படி அடிபணிந்து வர வைக்க வேண்டிய அவசியம் இந்த இஸ்லாத்திற்கு இல்லை என்பதை மிஅராஜின் வாயிலாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் கற்றுத்தந்து விட்டு போன அற்புதமான பாடம். நாம் உலகத்திற்கு அதை தான் செய்தியாக சொல்கிறோம். குல் ஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில், உண்மை வந்து விட்டது, பாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது என்பதை அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை. நீங்களோ நானோ முடிவு செய்து இந்த இஸ்லாத்தை வளர்க்க முடியாது. நீங்களா நானோ சட்டத்தை போட்டு கடும் சட்டத்தை கொண்டு இஸ்லாத்தை தளர்த்த முடியாது. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் இதுதான் ஹக்கு என்பதை, இது பாத்தில் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துவிட்ட இடத்தில் எந்த ஹக்கை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு மிஅராஜை அளவுகோலாக அல்லாஹ் காட்டுகிறான். நீ எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் கீழிருந்து மேல் நோக்கி உயர்ந்த மிஅராஜின் பயணம் இந்த இஸ்லாத்தின் பயணமும் கடைசி வரை உயர்ந்து கொண்டுதான் போகுமே தவிர்த்து ஒருபோதும் அது கீழிறங்காது என்பதற்குண்டான அடிப்படை பாடத்தை மிஅராஜினுடைய உலக தத்துவமான பார்வையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அமல்கள் ரீதியாய் உண்டான மிஅராஜினுடைய மாற்றங்களும் பயணங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு மிஅராஜுடைய இரவு என்பதனால் இஷா தொழுகை 9 மணிக்கு, அதைத் தொடர்ந்து மிஅராஜுடைய அமல்கள் குறித்த மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிஅராஜ்
அது ஏதோ ரசூலுல்லாஹ்விற்கு நடந்த ஒரு பயணம் என்று யோசிப்பதற்கு அல்ல, இந்த உம்மத்திற்கு காலம் முழுக்க செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற அற்புதமான பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானாருடைய மிஅராஜை முழுமையாக நம்புகிற பாக்கியத்தோடு அந்த மிஅராஜின் பலனாய் நாமும் ஈமானில் உயர்ந்து வருகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் அல்லாஹ் நசீபை தந்து அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.